ப்ரைஸ் லார்ட். நம்மளை காக்கிறவரை பற்றி பார்க்கலாமா? பைபிளில் தானியேலை பற்றி பார்க்கலாமா? பாபிலோன் ராஜ்யத்தில் நேர்மை மற்றும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் தான் தானியேல். அதே ராஜ்யத்தில் ராஜாவாக இருந்த தரிவனிடம் உயர்ந்த பதவியில் இருந்தார் தானியேல். அவரோட உழைப்பையும் அவரோட நேர்மையும் கண்டு அவர் கூட இருந்தவங்கள என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டு ராஜாவை இடத்துல ஒரு திட்டம் தீட்டி அவனை தானியேல் என்ன பண்ணோம், பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜாவை ஒரு ஏமாற்றி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டம் என்ன, 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் இல்லை மனிதர்களையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தானியேல் இந்த சட்டத்தெல்லாம் மீறி வழக்கம் போல் தினமும் 3 முறைகள் என்ன பண்ணார், ஜெபம் செய்தார். இதை ராஜாவிடம் சொல்லணும்னு சொல்லி தானியேலை கைது பண்ணி சிங்க குகையில் போட்டுறாங்க. அப்போது முழுவதும் என்ன பண்ணல, ராஜாவுக்கு தூக்கம் வரல. எப்போது விடியும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். உடனே மறுநாள் காலையில் விரைந்து ஓடி என்ன பண்ணுவார், போய் தானியேலேன்னு என்ன பண்ணுவார், அந்த சிங்க குகையில் இருந்து கூப்பிடுவார். உடனே தானியேல் அவர் என்ன பண்ணுவார், ஆச்சரியப்பட்டு தானியேல் உயிரோடு இருக்கிறது என்ன பண்ணுவார், அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டு ஆச்சரியப்படுவார். தானியேல் என்ன பண்ணுவார், மறுக்குரல் கொடுப்பார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார் என்று கூறினார். ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு தானியேல் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் சொல்லிட்டு நம்பி தானியேலுக்கு விரோதமாக பழி சாட்டின ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணார், அந்த குகைக்குள்ளே போட்டாங்க. பிரியமானவர்களே, நம்மளுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வெட்டி கொண்டிருக்க குழியில் என்ன பண்ணுவாங்க, அந்த எதிராளியை என்ன பண்ணுவாங்க, போய் விழுந்துருவாங்க. தேவன் பார்க்காம இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணார், கண்காணித்து கொண்டு இருக்கிறார். ஆமென்.